அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜனவரி 18 பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை நிகழ்கிறதுங்க. அதுவும் தை அமாவாசை நிகழ்கிறது. பொதுவாக அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது முன்னோர்களுடைய வழிபாடு. ஏன்னா தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே சிறப்புக்குரிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா இந்த நவக்கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றமானது இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அதனுடைய தாக்கமும் இணைந்து மனிதர்களுடைய வாழ்க்கையில ஒரு சில விதமான மாற்றத்தை அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அது சில ராசிக்கு நன்மையானதாக இருக்கும், சில ராசிக்கு பார்த்தீங்கன்னா தீமையாக இருக்கும், சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரலாம், சில ராசிக்கு கிளமையான நிலைகளையும் தரலாம். அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த தை மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று உருவாகின்ற நவக்கிரக மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது கன்னி ராசிக்கு பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள் ஏற்படுத்துகிறது, அந்த மாற்றம் அவங்களுக்கு சாதகமா இருக்குமா, சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா, என்னென்ன விஷயங்களை அவங்க உஷாரா இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க அறவே தவிர்க்கணும், இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்களை பத்தின முழு தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கமான விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தக்க சமயத்தில் கிடைக்க வேண்டிய உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான முடிவுகளை எடுத்தாலும், என்ன மாதிரியான சாதகமான நிலைகளில் இருந்தாலும் அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பாக கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அது நன்மையாகவே இருக்கட்டும் இல்லை தீமையாகவே இருக்கட்டும், நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்களை செய்ய பழகி கொள்ளுங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்கள்ல ஏமாற்றம் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் அதன் காரணமா பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் சின்ன ஏமாற்றம் தானே அப்படின்னு ஒரு சிலர் அதை கடந்து செல்வார்கள். ஒரு சிலர் சின்ன ஏமாற்றத்தை கூட பெரிய அளவில் அவங்க கவலை கொள்ள செய்யும். அதனால நீங்க இந்த மாதிரியான ஏமாற்றங்களை தவிர்க்க எதுவுமே நீங்க ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறத தவிர்ப்பது நல்லது. எல்லாமே நடந்தா நல்லது, ஓகே, நடக்கலைன்னா விட்டுடுங்க அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு பல விதத்துல நன்மையையும் சுபிக்ஷத்தையும் மங்களத்தையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்க செய்யும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில எந்தவித தடையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமா அலைய வேண்டியதாக இருக்கலாம். கொடுக்கல் வாங்கல்ல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்க எதிர்பார்க்கலாம். உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் சற்று அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நோகடிக்க கூடாது அப்படின்ற கருத்துல நீங்க உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. தங்களுடைய வேலைகளை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்துல உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும். தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க. உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம். தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம். வெளிநாடு
செல்வதா, உள்நாட்டில் தங்குவதா என ஆழ்ந்து சிந்தித்து முடிவு பண்ணுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. நிதி நிலையில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. செலவுக்கு அதிகமாகவே வருமானமோ இருக்கும். குடும்பத்தின் நிதி நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும். புதிய தொழில் தொடங்க விரும்பக்கூடிய நபர்கள் அது தொடர்பான முடிவுகளை சிந்தித்து எடுக்கிறது நல்லது. காலம் தாழ்த்துவதில் பயன் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் நலன்லையும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்க. அதனால் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள், உடல்நல குறைவுகள் ஏற்படலாம். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க. நீங்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது தங்களுடைய நிதி நிலைகளில் சில தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். சில பல விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. அதாவது நீங்கள் புதுசாக ஒரு வேலையை தொடங்குறீங்க, புதிய திட்டங்களில் இருக்கீங்க அப்படின்னா அதில் ஓரளவுக்கு சாதகமான நிலையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக நிறைந்திருக்கும். ஒரு புறம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், சிக்கல்கள், தடைகள், தாமதங்கள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்திற்கும் எவ்வித குறைவும் இருக்காத ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி கடந்த சில நாட்களாக சந்தித்து வந்த நெருக்கடிகள் தற்போது விலகி செல்லும். எடுத்து வைத்த வேலைகளில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீங்க. திட்டமிட்ட காரியங்கள் தடையின்றி நிறைவேறும். பணியிடத்தில் தங்களின் திறமையை அங்கீகரிக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். வெளியூர் பயணத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறலாம். அந்த பயணம் தங்களுக்கு சிறந்த அனுபவத்தையும் பொருளாதார லாபத்தையும் தருங்க. வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க புதிதாக தொடர்புகளை உருவாக்குவாங்க. அதே சமயம் இந்த காலகட்டம் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அனுகூலங்களையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா சகோதர வகையில் மனக்கசப்பு ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கத்தான் செய்யும். சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படலாம். சக பணியாளர்களின் உதவி மனதுக்கு ஆறுதல் தரும். வியாபாரத்தில் அவசர முடிவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். சக வியாபாரிகளுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை நிம்மதி தருவதாகவே இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம். அதே போல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பணவரவு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம். பொருள்களும் பணமும் களவு போகக்கூடும். அப்படிங்கிறதுனால வீட்லேயும் வெளியிலையும் கவனமாக இருக்க பாருங்க. ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமையை மிக கவனமாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம். கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட வேண்டாம். அலுவலகத்தில் அடிக்கடி கோபம் கொள்ளும்படியான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். குடும்பத்தினர் வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மற்றவர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. அதே சமயம் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால பண விஷயத்துல கொஞ்சம் திட்டமிடலும் பட்ஜெட்டும் அவசியமாகிறது. ஒரு சிலருக்கு சிறிய அளவில் உடல்நலம் பாதிக்கக்கூடும். திருமண முயற்சிகள் சாதகமாக முடிவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கலாம். பிள்ளைகளால் செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளை எதிர்பார்க்கலாம். பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு கிடையாதுங்க உங்களுடைய பணியிடத்தில். அதே மாதிரி வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாடிக்கையாளர்களினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப
புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவீங்க. அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிறது சற்று சிரமமான ஒரு விஷயமாகவே இருக்கும். குடும்பத்தையும் பணியிடச் சூழலையும் சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் நிம்மதியற்ற போக்கு நிலவும் அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு தங்களை தயார்படுத்திக் கொள்வதும் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையிலே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். உறவினர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்திலையும் விற்பனையிலையும் லாபம் சுமாராகத்தான் இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் சில பல விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வுகள் கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நீங்க நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதீத அளவுல நம்பிக்கை வைத்து கொள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றத்தையும் தங்களுக்கு ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனித்து கொள்ளணும். கடன் கொடுக்கல் வாங்கல்களை தவிர்க்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலையுமே அகலக்கால் வைக்க வேண்டாம். புதிய முயற்சிகள் மேலதிகாரிகளிடம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. மேலும் இக்காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் நினைப்பது ஒன்று நடக்கிறது இன்னொன்றாகவும் இருக்க பெறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் அப்படின்னும் சொல்லலாங்க.